என்னோட பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்னை விட 2 வயசு பெரியவ. அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றோம். என் மாமியாரும் மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மையை சொல்லணும்னா என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவரை தனிமையில் இருக்க கூப்பிடாம எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமா இல்லாம தூங்குனதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனால் அவரு என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இதை சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இதை பார்த்த என்னோட அம்மாவும் டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையாக வர்றதாவும் உன்னோட அக்கா வரல, நான் மட்டும்தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாரு. நான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம், அதனால் என்னை வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க, அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டை வீட்டிலையே சாப்பிட்டுட்டு அவசரமாக அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது மச்சான் வந்திருந்தா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு. வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால நான் பேசாததால அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லுன்னு சொன்னாரு. அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தார். சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன், இப்போவே லேட்டாச்சு, ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், என்ன மாமா, நீங்கள் சாயந்தரம் வந்திருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போவே பாருங்க, மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு, மச்சான் வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லுன்னு. ஏற்கனவே நேற்று தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்னைக்கும் அவர் ட்ராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். அதனால் நாளைக்கு போனால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் போகணும். நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். அதே மாதிரி உங்கள் மச்சானும் அவசரமாக வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் உங்களை சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன். என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது ரொம்ப நேரமாக யோசிச்சு என்னோட மாமா, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் இங்கே தங்கிட்டு நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொன்னார். என்னோட அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னோட மாமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுனால
சரி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ மாமா கிட்டனா, மாமா இப்போ தான் சாப்பிட்டீங்க, எதுவும் காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா, வேணுமா, போட்டு தரவான்னு கேட்டேன். உடனே மாமாவும், அதெல்லாம் வேணாமா, இப்பயே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நானும் என் மாமாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உங்கள் அம்மா போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா, உன்னை பற்றி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. 1 வருஷம் ஆகியும் உனக்கு குழந்த பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் 2 பேரும் பேசி குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்கள் அம்மா கிட்ட, அவங்க படித்தவங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பெற்றுக்கலான்னு நினச்சிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படலாமான்னு நான் உங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னார். இதை கேட்ட உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்ன மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட மூத்த மருமகன், என்னோட பொண்ணு, நீங்கள் படிக்கலையா என்ன, உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துலேயே குழந்தை பிறக்கலையா, படிப்பு வேற இந்த விஷயம் வேற அப்படின்னு உங்கள் அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேற்று கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற விஷயத்த சொன்னேன். அப்போ உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ள நீங்கள் போகிறது தான் போகிறீங்க, பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க, சட்டு புட்டுன்னு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்கள் மாமாவும் சொன்னாங்க, பிரியா நீ படித்தவ, இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா, மச்சாங்கிட்ட சொல்லி புரிய வை, சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க. மாமா எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைதான், ஆனால் அது உண்டாக மாட்டேங்குதேன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, ஏன் என்னாச்சு, டாக்டரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏதாவது உங்கள் 2 பேரில் யாருக்காவது குறை இருக்கா, நீங்கள் 2 பேரும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா, யாருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் கேட்டாரு. மச்சானையும் கூட்டிகிட்டு போனியா, சில நேரங்களில் 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலான்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார். உடனே நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போகல மாமா, அதுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா, என்ன சொல்கிற, என்ன விஷயம், எனக்கு புரியலை, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு விஷயந்தான், என்னோட மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு, அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார், அழாதன்னு சொன்னார். நான் சொன்னேன், மாமா ஏன் டாக்டர்கிட்ட போகலன்னு நான் சொல்கிறேன்னு தெரியுமா, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சியாக கூடாது, இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறப்பயே என்னோட மாமாவுக்கு அதை கேட்டு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன அப்படி இவர் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாகவே அதை கேட்டுட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னம்மா சொல்கிற, என்னம்மா அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி பிரியா, நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், ஓ மேலே ப்ராமிஸ், உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உன்கிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் மாமா, நாங்கள் தினமும் இரவு ஒன்றா தான் படுக்கிறோம், என்னதான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்தில் லாய்க்கே இல்லை, அவருக்கு நைட்டு வேலைக்கு லாய்க்கே இல்லை மாமான்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிற, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார். அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுக வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பித்தேன், மாமா அவர் நல்லவர் தான், என் மேலே ரொம்ப பாசம் அதிகம், ஆனால் அவரோடது என்னை கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அவரால் 5 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே அதில் அணுக்களே இருக்காது, ஏன் இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவர் வர மறுத்துட்டாரு. சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டியாக இருக்கும்னு,
அணுக்களே இல்லாமல் இருந்தா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அதனால தான் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் அதில் கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்காரு. தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு. இந்த நம்பிக்கையை நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவர்கிட்ட போய் நீங்கள் ஆம்பளையே இல்லைன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? என் மேலே அன்பாவும் பாசமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என்னோட மாமா என்கிட்ட வந்து அழாதம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னார். அப்போ நான் அவர் மேலே சாஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் என்னோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டாரு. ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொன்னார். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மேலே சாஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊர்வாயை அடைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சா எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிற, எனக்கு புரியலையே, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னார். இல்லை மாமா, நீங்கள் நினச்சா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாகிட்டாரு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, இந்த மாதிரிய எண்ணத்தில் என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோவப்பட்டாரு. இல்லை மாமா, என்னோட நிலைமைய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை. அவங்க மனசை நோக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். என்னோட மாமனார் மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினப்பு தான் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனால் என்னோட மாமாவோ என்னோட அக்காவுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடும் போல. நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்போ நான் என்னோட மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ அவர் முடியாது, நான் கிளம்புறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேனா நடக்கக்கூடாத தப்பெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினாரு. ஆனால் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து கர்ப்பம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே மாமா விடு, என்ன விடுன்னு சொன்னார். ஆனால் நான் அவரை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் மாமாவால் முடியலை. அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாரு. எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனால அன்னைக்கு என்னோட மாமாவை நான் கர்ப்பமாகறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட எப்படி இருக்குங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ எனக்கும் என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவை என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் அப்போது எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கலை. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா அன்னைக்கும் இரவு நானும் மாமாவும் ஒன்றாவும். அப்போ என்னோட மாமா கேட்டாரு, நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு, இப்போ நீ கர்ப்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டாரு. இல்லை மாமா, சந்தேகம் எல்லாம் வராது. நானும் என்னோட கணவரும் தினமும்